சற்று முன் ஸ்டாலின் அவசர வருகை. ராமதாஸ் வீட்டுக்கு வெளியே குவிந்த ஆயிரக்கணக்கான காவல்துறையினர். அதிர்ச்சியில் பாமகவினர். அதாவது ஒட்டு கேட்கும் கருவியை வைத்தது யார் என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இன்னும் 2-3 நாட்களில் அம்பலத்துக்கு வரும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ் இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கி அவர் செயல் தலைவராக செயல்படுவார் என அறிவித்த ராமதாஸ் தலைவர் பதவியில் தான் தொடர்வதாக தெரிவித்தார். அன்புமணி மீது ராமதாஸ் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனால் பாமகவில் பெரும் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ராமதாஸின் இல்லத்தில் கடந்த 9ஆம் தேதி அவரது இருக்கையில் ஒரு ஒட்டு கேட்கும் கருவி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் இல்லாத நேரத்தில் இது வைக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக விரோத சக்திகளால் வேறு சாதனங்கள் பொருத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் கிளப்பப்பட்டது. மேலும் விருத்தாச்சலத்தில் நடந்த வன்னியர் சங்க பொதுக்குழுவில் பங்கேற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் நான் வகிக்கும் தைலாபுரம் இல்லத்தில் என் இருக்கைக்கு அருகே லண்டனில் இருந்து வாங்கப்பட்ட விலை உயர்ந்த ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது யார் வைத்தார்கள் என தெரியவில்லை. விசாரணை நடைபெற்று வருகிறது என்றார். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னையை சேர்ந்த தனியார் துப்பறிவும் நிறுவன அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து ஆய்வறிக்கை வந்த பின் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தனர். பாமக தலைமைச் செயலாளர் எம் அன்பழகன் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டில் சைபர் கிரைம் போலீசார் மற்றும் ஏடிஎஸ்பி தினகரன் தலைமையில் போலீசார் இன்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் முதல் கட்டமாக ராமதாஸ் வீட்டில் பணிபுரியும் ஊழியர்கள் ஒவ்வொருவரிடமிருந்து தனித்தனியே விசாரணை நடத்தினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் ஓட்டு கேட்கும் கருவியை வைத்தது யார் என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. 8 போலீஸ் அதிகாரிகள் இங்கு வந்து முதல்கட்ட விசாரணை தொடங்கியுள்ளனர். இன்னும் 2-3 நாட்களில் அம்பலத்துக்கு வரும் என்றார். மேலும் அவர் ஒட்டு கேட்கும் கருவியை வைத்தது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது என்று செய்தியாளர்களிடம் நகைச்சுவையாக கேள்வி எழுப்பினார். மேலும் பேசுகையில் மகளிர் மாநாட்டுக்கு அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்படும். அவர் வரலாம், வராமலும் போகலாம். பாமக மாநாட்டு பிரசுரத்தில் அன்புமணி பெயர் மற்றும் படம் வரலாம் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில்தான் ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்பு கருவி வைத்தது யார் என்று தீவிர விசாரணை நடந்து வந்தது. அதன் பேரிலே ராமதாஸின் உயிருக்கும் ஆபத்து இருப்பதாக அவரது வீட்டுக்கு வெளியே காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனால் அவரை சந்திக்க வரும் நபர்கள் யார் என்பதை குறித்து விவரத்தை அடைந்த பிறகுதான் அவரது வீட்டிற்கு உள்ளே அனுமதி கிடைத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த பாமகவினரையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.